ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹெல்த்லியாக ஆரோக்கியமான பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாசி பயிருங்க, பச்சைப்பயிறு 100 கிராம் எடுத்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு 2 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு 6 தோசை நமக்கு கிடைக்கும். இந்த அளவுகள் நான் சொல்கிறது. பச்சரிசிங்க ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம். பச்சரிசி சேர்த்தோன்னா நமக்கு தோசை நல்லா ஸ்க்ரப்பியாக மொறுமொறுன்னு வருங்க. அதுக்காகத்தான். ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி 1 டீஸ்பூன் அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறலாங்க. 3 போதும், அதுவே நார்மல். கொத்தமல்லி தலைங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தலை இப்படி நம்ம கையில் எடுக்கிறப்ப கொஞ்சம் இருந்தால் அந்த காம்போடு போடுங்க. நல்லா வாசமாக இருக்குங்க அந்த தோசைக்கு, பச்சைப்பயிறு தோசைக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் நம்ம பச்சைப்பயிரை நல்லா 4-5 டைம் கழுவி எடுத்து வச்சுருந்தோம். அதை பயிரை தண்ணி இல்லாத சேர்த்திக்கிறலாம் பாருங்கள். தண்ணி இல்லாத மட்டும் சேர்த்திக்கணும். ரொம்ப தண்ணியோடு நம்ம சேர்த்திக்கிறக்கூடாதுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு. அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறணுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறலாட்டி கூட வேக வச்சு கூட குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அந்த பச்சைப்பயிறு ஊற வச்ச தண்ணி பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கீழே ஊற்றிடக்கூடாது. இது இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க. ஜீரகத்தை சேர்த்திக்கிடலாம். பச்சை மிளகாயை சேர்த்திக்கிடலாங்க. நம்ம கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் நம்ம சேர்த்திக்கிடலாம். இந்த பச்சைப்பயிறு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சாயந்தர டைம் கூட அவிச்சு கூட கொடுக்கலாம், இல்லை தோசை இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். இப்போ பச்சரிசி எடுத்துருந்தோங்க, அதையும் நம்ம சேர்த்திக்கிறோம் பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமானது பச்சைப்பயிறு. அடிக்கடி நம்ம இதை சேர்த்திக்கிறணும். குழம்பா வச்சு கொடுக்கலாம், தோசை ஊற்றலாம், பயிராக வேக வச்சு சுண்டலாட்டை தாளித்து கொடுக்கலாங்க. பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்த தண்ணி தான் ஒரு 1/4 டம்ளர் அளவு இதில் நம்ம சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நைஸாக நம்ம அடித்து எடுத்துக்கிறலாங்க. தோசை மாவு பதத்துக்கு அடிச்சிட்டோம் பாருங்கள். நம்ம தோசை மாவு எந்த அளவில் வச்சுருப்போங்க அந்த மாதிரி இந்த மாதிரி திக்னஸாக கொஞ்சம் எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஹெல்த்லியான பச்சைப்பயிறு தோசைக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதை ஒரு கிண்ணத்தில் நல்லா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோங்க. மாற்றிட்டு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்திக்கணும். திக்னஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த அளவு இருக்கணும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கிறலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். நம்ம நல்லா கலந்து கொடுத்துடணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டோம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கிறலாங்க. செட்டிநாடு ஸ்டைல் கார சட்னி சூப்பராக இருக்குங்க. ஒரு 6 மிளகா வத்தல் எடுத்துக்கிட்டோங்க. இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்திக்கிறலாம். நம்ம 5 பல் பூண்டு சேர்த்திக்கிறோம் பாருங்கள். ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு, அதையும் இதில் சேர்த்திக்கிறலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறலாம், இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறலாம். 2 தக்காளிங்க, இதையும் நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிறோம் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க அந்த சட்னி, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளிங்க ஒரு சின்ன பீஸ், குட்டி சைஸ் அளவு கொஞ்சம் புளி சேர்த்திக்கிறலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கிறலாங்க. அவங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கிறலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த பச்சைப்பயிறு தோசைக்கும் இந்த கார சட்னியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். தண்ணி சேர்த்திராது தாங்க அடிக்கிறோம், ஏன்னா நமக்கு தக்காளியும் வெங்காயமும் தண்ணி விட்டு தான் வரும். அதனால் தண்ணி இல்லாத அப்படியே அடித்து எடுத்துருக்கோம் பாருங்கள். அதுவே தண்ணி விட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள் சட்னி. இப்போ இதை ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டோம். நல்லெண்ணெய் தாங்க இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறோம். கடுகு உளுந்து சேர்த்திக்கிறலாங்க. கடுகு உளுந்து நல்லா வெடித்து வரட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்திருந்தோம் பாருங்கள், நல்லா வெடித்து வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வெடித்து நல்லா வாசம் வரணுங்க. அந்த கருவேப்பிலை வாசம் எல்லாம் இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த சட்னியை இதில் சேர்த்திக்கிறோங்க. சேர்த்திட்டு
இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கிடலாங்க. தண்ணி சேர்த்தி அந்த மிக்ஸி ஜாரை நல்லா அலசி இந்த சட்னியில் சேர்த்திக்கிட்டோம் பாருங்கள். சேர்த்தி நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். இந்த சட்னியை வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கிடலாங்க. இது வந்து தெறிக்குங்க. அந்த பச்சை வெங்காயனால் அந்த கண்ணெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். இது நம்ம ஒரு மூடி போட்டு வச்சோன்னா தாங்க நமக்கு அந்த கண்ணெல்லாம் எரிச்சல் இருக்காது. நல்லா கிளறி கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிறணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டை எடுத்து நம்ம மேலே மூடி போட்டு மூடிக்கிடலாங்க. மூடி போட்டு ஒரு வேக விடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக சட்னி ரெடியாகி வந்துட்டுருக்குது. இதை நம்ம ஒரு கிளறி கொடுத்துக்கலாம். அந்த தண்ணி பதம்லாம் நல்லா அந்த நீர் இதெல்லாம் வற்றிருச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆச்சு இந்த மாவு எடுத்து வச்சு. இப்போ நமக்கு தோசைக்கல் காஞ்சிட்ருக்குது பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா நைஸாக ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா நைஸாக ஊற்றிக்கிடலாங்க. மொறுன்னு சூப்பராக ஹெல்த்லியாக இருக்குங்க. ரொம்ப ஆரோக்கியமான பச்சை பயிறு தோசை நம்ம ஊற்றிட்டுருக்கோம் பாருங்கள். அடிக்கடி இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வாரத்துக்கு 2 டைமாவது செஞ்சு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்தி விட்டால் தான் நல்லா மொறுன்னு ஸ்க்ரப்பியாக இருக்குங்க. இப்போ கீழ்ப்பக்கம்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு, சூப்பராக செவந்து வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பக்கமும் நல்லா வேக வச்சுக்கணுங்க. இதை 1 சைடு போட்டு நம்ம எடுக்கக்கூடாது, 3 போட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லது. பயிர் வகையில் அந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ நமக்கு சூப்பராக ஹெல்த்லியாக பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கார சட்னி பச்சை பயிறு தோசை சூப்பரான காம்பினேஷனுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமானதுங்க. அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிடலாம். நம்ம அரிசியில் தோசை செய்கிறத விட இந்த மாதிரி பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.